ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அணில் குட்டி ரெஸ்கியூ தான். இவன் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன்னா இவன் எப்படி வீட்டுக்குள்ளே வந்தானே தெரியல. சுற்றி சுற்றி எல்லா ஜன்னல் வழியாகவும் பார்த்துட்டோம், வாய்ப்பே இல்லை. வெளியில் இருக்க 3-4 டாகிஸை தாண்டி உயிரோட வீட்டுக்குள்ளே வந்திருக்கான். எங்கள் சிம்பக்குட்டி ஒன்றும் பண்ண மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவன் விளையாடுவான், பட் அவனையும் மீறி இவன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கான். இவனை ரொம்ப நேரம் தேடினோம், ஆனால் வீட்டை சுற்றி தேடினோமே தவிர்த்து வீட்டுக்குள்ளே தேடவே இல்லை. அப்புறம் பார்த்தா வீட்டுக்குள்ளே கட்டில் கடியில் இருந்தான். சரின்னு சொல்லிவிட்டு இவனை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி அவனை எப்படியோ கஷ்டப்பட்டு பிடிச்சி, ஆனால் அது வீடியோவாக கேப்சர் பண்ண தான் முடியல என்னால். பட் அவனை பிடிச்சிட்டு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் ஒரு பேஸ்கெட் இருந்தது, அதுள்ள அவனை வச்சுட்டேன். ஏன்னா அவங்க அம்மா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா சத்தமும் கேட்கவே இல்லை. இவன் வந்த உடனேவே இவன் அமைதியாகிட்ட உடனே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இவனை பேஸ்கெட்டில் போட்டேன். பேஸ்கெட்டில் போட்டு வச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி செம்ம வெயில், அதனால் அவனுக்கு மேலே பேஸ்கெட் மேலே ஒரு துணி போட்டு நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டேன். நிம்மதியாக பாசு தூங்கிட்டாரு போல். ரொம்ப நேரத்துக்கு சத்தமே இல்லை பாஸ்கிட்டேருந்து. அப்புறம் கொஞ்சம் அரிசி கொடுத்தேன். சாப்பிடுவானா என்னன்னு தெரியல, அரிசி கொஞ்சம் கொடுத்தேன். வீட்டில் கனிஞ்ச நல்ல பனானா, ரெட் பனானா ஒன்று இருந்தது, அதுவும் அவனுக்கு கொஞ்சம் சாப்பிட கொடுத்தேன். அவன் கொஞ்சம் சாப்பிட்டான், ஆனால் அவனுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷன் இருந்தது முதல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டான். சரி சொல்லிவிட்டு அந்த பனானா அழகாக க்யூட்டாக அவன் குட்டி வாய வச்சுட்டு அவன் அந்த பனானாவை சாப்பிட்றதெல்லாம் ரசிச்சுட்டே இருந்தேனே தவிர்த்து நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேங்க. செம்ம க்யூட் பாய்ங்க. ஒரு மாதிரி அந்த டேவே ஹாப்பியாக வைப்பாக போச்சுன்னா பார்த்துக்கோங்க. இவன் குட்டி தான், ஆனால் ரொம்ப குட்டிலாம் இல்லை. ஆனால் வால் அது எல்லாமே இன்னும் வரல, பாதி வளர்ந்துட்டான். இன்னும் கொஞ்ச நாள் அவங்க அம்மா கூட இருந்தால் அவன் கரெக்டாக வளர்ந்துட்டுருப்பான். பட் எப்படி மிஸ் ஆகி இங்கே வந்தான்றதே தெரியவே இல்லை. பின்னாடி ஒரு முருங்கை மரம் தான் இருக்குது, பட் முருங்கை மரத்துக்கிட்ட அணில் வரவே வராது. ஏன்னா அது ஃபுல்லாக அந்த கம்பளி பூச்சி இருக்கும், அதனால் அங்கே வரமாட்டான். ஆனால் இவன் எப்படி வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்தான்றதே இன்றைக்கி வரைக்கும் ஒன்றுமே புரியல. பட் அவனை கேப்சர் பண்ணது, அவனை அந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சது, அவனுக்கு பனானா கொடுத்தது, இதெல்லாம் ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சூப்பராக இருந்தது, ஒரு மாதிரி லேஸாக இருந்தது. ரொம்ப நேரம் அவன் தான் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் அவனே ட்ரை பண்ணான் வெளியில் போகிறதுக்கு. பட் கரெக்டாக அந்த பேஸ்கெட் ஓட்டை ஒன்று இருக்கும், அந்த இடத்த மட்டும் ட்ரை பண்ணவே இல்லை அவன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.